ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சான்சல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அனாயினிஸில் படிக்கிற ரெகுலேஷன் 2025 ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான ஃபஸ்ட்டு செமஸ்டருக்குரிய அப்ளைடு ஃபிசிக்ஸ் ஒன்றுக்குரிய எக்ஸாம் வந்து இன்றைக்கி இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு யாரும் பயப்படாதீங்க, கொஸ்டின் ஈஸியாக தான் வரப்போகுது. கான்ஃபிடென்ட்டாக ப்ரெசென்ட் பண்ண பாருங்கள். ஸோ உங்களோட சீனியர்ஸ் கிட்ட கேட்ட ஐடியாஸ் நான் சொல்ல போகிறேன். ஃபுல் வீடியோ லிங்க் கீழே இருக்குது, முடிஞ்சால் அதை பாருங்கள், இல்லைனாலும் இதை கேட்டுட்டு போயிருங்க. ஸோ உங்கள் சீனியர்ஸ் சொன்ன ஐடியாஸையும் நான் சொல்கிறேன். ஸோ அதை வந்து பேப்பர்ஸ் பொறுத்த வரைக்கும் நிறையா ஃபில் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. 42 பேஜஸும் நீங்கள் ஃபில் பண்ணாலும் ஒரு மார்க் போட்டு பாஸ் பண்ணிடுவாங்க அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. ஸோ 30 பேஜஸ் எழுதினாலும் கரெக்டான கண்டென்ட் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஹைலைட் பண்ணி காட்டுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. டெரிவேஷன்லாம் இருக்குது அப்படின்னா இப்போயும் டைம் இருக்குது. ஸோ 3 மெயினான டெரிவேஷன்ஸ், அதாவது 3 மெயினான ஸ்டெப்ஸ் இருக்கும். அதை மனப்பாடம் பண்ணிக்கோங்க, இல்லை வந்து பார்த்துட்டு போயிருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. டயக்ராம் மஸ்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களோட ஃபைனல் ஆன்சரை வந்து அந்த ஈக்குவேஷன்ஸில் வர்றப்போ பாக்ஸ் போட்டு காட்டுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸோட மைண்ட் செட்டில் இருந்து நான் எடுத்திருக்கேன். ஏன்னா உங்களை மாதிரி ரெகுலேஷன் 21, அதாவது ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்டூடெண்ட்ஸ் எந்த மாதிரிலாம் ஃபேஸ் பண்ணாங்கிற கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதுலேருந்து 8 வந்திருக்கேன். ஸோ அதில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டது வந்து பிளாக் பென்ஸா இல்லை ப்ளூ பென்ஸான்னு கேட்டிருந்தீங்க. இது ரெண்டில் ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணலாம். மோஸ்ட்லி வந்து வேறு எந்த கலர் யூஸ் பண்ணாங்க. உங்களுக்கு எந்த டவுட்னாலும் உங்களுடைய ஹால் சூப்பர்வைசர்கிட்ட போய் கேளுங்க. ஸோ அதே மாதிரி டயக்ராம்ஸ் கண்டிப்பாக எல்லா கொஸ்டின்ஸுமே கொடுக்க பாருங்கள். ஸோ லாஸு ரூல்ஸ் இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஒரு கொஸ்டின் இருக்குன்னா அதுக்கு எக்ஸாம்பிள் கொடுக்க பாருங்கள். எக்ஸாம்பிள் அப்படின்னா எப்படி கொடுக்கணும் அப்படின்னா, கரண்ட்டில் ரியல் டைமில் எங்கே யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற பாருங்கள். எந்த கொஸ்டின் அட்டன் பண்ணாலும் அதுக்குரிய டெஃபினேஷன் கொடுக்க பாருங்கள். ஃபஸ்ட்டு அதை ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் என்னன்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ண பாருங்கள். சப்டாபிக்ஸ் போடுங்க, சப்கேட்டிங்ஸ் போடுங்க. எந்த ஒரு கொஸ்டினாக இருந்தாலும் பேராகிராஃப் அவ்வளோலாம் எழுதாமல் பாயிண்ட்ஸ் போட்டு எழுத பாருங்கள். அந்த பாயிண்ட்ஸுக்கு ஸ்டார் மாதிரி சிம்பிள் போடுங்க. 1, 2, 3 போட்டிங்கன்னா அங்கே வந்து நீங்கள் ஏதாச்சும் பாயிண்ட்ஸ் விட்டுருக்கீங்க அப்படின்னா கண்டுபிடிச்சிருவாங்க. ஸ்டார் போடுறப்போ நீட்டாகவும் இருக்கும். நீங்கள் எவ்வளோ கொண்டு போகிறீங்கிறதும் தெரியாது. ஸோ உங்கள் பேப்பரை யார் கரெக்ட் பண்ண போகிறா அப்படிங்கிறது தெரியாது. அதனால் நீங்கள் காலேஜில் வீக்கான ஸ்டூடெண்ட் இருந்தாலும் ஸோ உங்களோட எக்ஸாம் ப்ரெசன்டேஷனில் வந்து டாப்பாக பண்ணுறீங்க அப்படின்னா, பேப்பர் ப்ரெசன்டேஷன் நல்லா பண்ணுறப்போ உங்களோட மார்க்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் கிளாஸ் டாப்பரோட நீங்கள் வந்து அதிக மார்க்ஸ் எடுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ லாஸ்ட்டாக வந்து செக் பண்ணுங்கள், ரீசெக் பண்ணிட்டு போயிருங்க. எப்படி நம்ம ஒரு ஃப்ரீ ஃபயர், பப்ஜி இல்லாட்டி சிஓடி விளாட்றப்போ அந்த பேட்டிலுக்குள்ளே ரொம்ப நேரம் இருப்போமோ, அதே மாதிரி எக்ஸாம் அளவுக்குள்ளேயும் உங்களோட டைமை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ கண்டிப்பாக போயா சிக்கன் டின்னர் உங்களுக்கு தான். ஸோ அதனால் கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க, டைமை ப்ராப்பராக இது பண்ணிக்கோங்க. பேப்பர் ப்ரெசன்டேஷன் நல்லா பண்ணுங்கள். கொஸ்டின் கஷ்டமாக கேட்டுட்டாங்க அப்படின்னாலும் கேட்க மாட்டாங்க, கேட்டுட்டாங்கனாலும் உங்கள் ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டை கரெக்டாக யூஸ் பண்ணுங்கள். அந்த கொஸ்டின் கஷ்டமாக இருந்தால் அப்போ எல்லாருக்குமே கஷ்டமாக தான் இருக்க போகுது. அப்போ நம்ம அதில் வந்து நம்மளோட பேப்பர் வந்து படித்த மாதிரி காட்டணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டை வச்சுக்கோங்க. ஸோ அதனால் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒழுங்காக எழுதாமல் வந்துடுறாங்க. ஸோ மோஸ்ட்லி கொஸ்டின் ஈஸியாக தான் வரும். டயக்ராம்ஸ் கண்டிப்பாக போடுங்க, லாஸ் ரூல்ஸ் பார்த்துக்கோங்க, எக்ஸாம்பிள் கொடுத்துருங்க. ஸோ தெரிஞ்ச கொஸ்டினை ஆர்டர் எழுத பாருங்கள். 2 மார்க்ஸை எழுதிட்டு உங்களுக்கு என்ன கொஸ்டின் நல்லா தெரியுமோ அதை எழுத பாருங்கள். கொஸ்டின் நம்பர் தெளிவாக போடுங்க. அனெக்சரில் கரெக்டாக ஃபில் பண்ண பாருங்கள். எந்த இடத்துல அடித்து எழுதுறாங்க கரெக்டாக ப்ராப்பராக ஃபில் பண்ணுங்கள். ஸோ உங்களை நம்பி போங்க. ஆல் த பெஸ்ட். எல்லாரும் எக்ஸாம்ஸ் நல்லா தான் பண்ணிட்டு வருவீங்க. எழுதிட்டு வந்து உங்களோட ஃபீட்பேக் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.